ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுடைய சந்தேகங்கள் என்னென்ன, அந்த சந்தேகங்களுக்கான பதிலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வீடு தேடி வருவார்கள். அது என்ன சார் வீடு தேடி வருவார்கள் சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. மேல்முறை செய்தவர்களுக்கு சலுகைகள் இருக்கா, என்ன சலுகைகள் கொடுத்துருக்காங்க, கடந்த மாதம் வந்தது சார் ஆனால் இந்த மாதம் வரல சார், என்ன செய்யணும் சார் நான் போய் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் புதிய விண்ணப்பம் எப்போது தொடங்கும், அது இந்த 4 இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்கிப் பண்ணிங்கன்னா எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இது ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு ஆஃபீஸரிடம், கவர்மெண்ட் ஆஃபீஸரிடம் கேட்டு பெற்ற தகவல் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வீடு தேடி வருவார்கள். என்ன சார் வீடு தேடி வருவாங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை எடுத்தாங்க. 1.48 லட்சம் பேர் கூடுதல் பயனாளிகளாக சேர்க்கப்பட போகிறார்கள் சொல்லியிருந்தாங்க. சட்டசபையிலும் சொல்லியிருந்தாரு, அமைச்சர் தங்கம் தென்னரசும் சொல்லியிருந்தாங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னாக்கா சொன்னதுக்கப்புறம் ஒரு ஜூலை 10ஆம் தேதி கிட்ட வீடு தேடி வருவாங்க சார் அப்படின்னாங்க. அது என்ன சார் வீடு தேடி வருவாங்கன்னா, உங்களோட மேல்முறையீடு செய்து பரிசீலனையில் உள்ள அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருந்தது, அல்லது மேல்முறையீடு செய்து இன்னும் பரிசீலனையிலே உள்ளது, இன்னும் கிடைக்கல சார், எனக்கு அப்ளிகேஷன் அப்படியே ஸ்டேட்டஸ் ப்ராசஸிங் தான் சார் இருக்குன்றவங்களுக்கு வீடு தேடி வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வர சொல்ல நாம் காட்ட வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருக்கணும், ரேஷன் கார்டு வச்சுருக்கணும், என்ஆர்ஜிஎஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஜிஎஸ் கார்டுனா 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் வேலை செய்கிறவங்க இருந்தாக்கா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுக்கு ஆவணம் வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மின் கட்டணம் நான் அதிகமாக கட்டியிருக்கேன் சார், ஒரு வருடத்தில் 3600 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாக்கா அந்த யூனிட் நான் யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி காட்டணும். வீடு கட்டின என்ன ரீசன்ன்றதை அவங்க கிட்ட சொல்லணும், ரீசனும் சொல்லணும். அதுக்கப்புறம் ஆவணம் இருந்தால் காட்டலாம், அப்படி இல்லைன்னா இந்த கடந்த ஒரு வருடமாக என்ன யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களிடம் கார் இருந்தது, அந்த காரணத்துக்காக நான் நிராகரிக்கப்பட்டது. நான் கார் வச்சிருக்கிறது அத்தியாவசிய தேவைக்கு தான் மட்டும்தான் சார். என்னோட கார் பார்த்தீங்கன்னாக்கா அதான் என் வாழ்வாதாரமே, நான் தொழில் செய்வதற்கு அது கார் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நாம் இந்த காரை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது சொல்லிடலாம். அதே மாதிரி நம்ம விஓ கிட்ட நம்ம போய் பர்மிஷன் வாங்கணும், பர்மிஷன் கேட்டு கொடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நம்ம கார் வச்சுருக்கோம், அந்த காருக்காக ரீசன் சொல்லணும். அந்த தமிழக அரசாங்கம் இந்த இதுலேருந்து இதை நீக்கியிருக்காங்க, கார் வச்சுருக்கவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் நாங்கள் ஐடி கட்டியிருக்கோம், இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் சார் சொல்லியிருக்காங்கன்னா, இன்கம் டேக்ஸ் பே பண்ணவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்கம் டேக்ஸ் என்ன காரணத்துக்காக கட்டியிருக்கேன்னா, நான் லோன் வாங்குறதுக்காக தான் சார் கட்டியிருக்கேன், லோன் வாங்கின பர்பஸுக்காக மட்டும் தான் சார் நான் கட்டியிருக்கேன், அதனால் எனக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு சார் சொல்லியிருந்தீங்கன்னாக்கா அந்த ரீசனை சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா என்ஆர்ஜிஎஸ் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது மட்டும் இருந்தால் போதுன்ற மாதிரி மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு வீடு தேடி வருவர்களுக்கு நம்ம காட்ட வேண்டிய இது ஜூலை 10ஆம் தேதி வந்தாங்க. இந்த மாதம் வராங்களாம் சார் கேட்டிங்கனாக்கா, இந்த மாதமும் கண்டிப்பாக செக் பண்ணுற போனாங்க. அது எப்போன்றது தான் இன்னும் டேட்டு சொல்லலை. அந்த அதிகாரி சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் விடுபட்ட லிஸ்ட்டே நாங்கள் மாதம் செக் பண்ணின்னு இருக்கோம் சார், எங்களுக்கு 15ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் செக் பண்ணி அனுப்பணும் சார். அதனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு 1லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிடுவோம் அது சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேல்முறை செய்தவர்களுக்கு சலுகைகள் என்னென்ன சலுகைனா, இப்போ அரசு ஊழியர்களாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு கவர்மெண்ட் வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகியிருக்காங்க, அவங்களோட பென்ஷன் பணமே 2000 ரூபாய். அதாவது சத்துணவுத்துறையில் அந்த சத்துணவுத்துறை மாவு இதில் கண்டக்டர் போன்ற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு பிலோ 10,000க்குள்ளே பென்ஷன் வாங்குறவங்களுக்கு, அதாவது பிலோனா ரொம்ப குறைவான பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த மாத உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற முடியும். அதில் தான் எங்கள் கணவர் தான் வாங்குறாரு, நான் வாங்கலை சார், எனக்கு ஏன் சார் கொடுக்கலன்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் கூலி வேலை தான் சார் செய்கிறேன், நான் கணவனை கூட கைவிட்டு நான் தனியாக வாழறேன் சார், நான் டைவர்ஸ் வாங்க சார், ஆனால் நான் தனியாக தான் இருக்கேன் சார். அவங்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் சரியான காரணங்கள் கொடுத்து நம்ம மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். மேல்முறையீடு எங்கே செய்யணும்னா, மக்கள் குறைதீர்ப்பு நாள் நடத்துவாங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் மாவட்டத்தில் மக்களை தேடி முதல்வர் திட்டத்தில் வராங்க,
அந்த போய் நம்ம மேல்முறையீடு செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவட்ட ஆட்சியரிடமோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து திங்கக்கிழமை ஒரு நாள் வந்து குறைதீர்ப்பு நாள் நடத்தப்படும். அந்த குறைதீர்ப்பு நாளில் நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னாக்கா உடனடியாக தீர்வு காணப்படுகிறது. அதுக்கப்புறம் உங்கள் மாவட்ட செயலாளரிடமும் உங்கள் தொகுதியில் உள்ள திமுக மாவட்ட செயலாளரிடம் கொடுத்து நீங்கள் மனுவை உடனடியாக தீர்வு காண முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தகுதி இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சார் எனக்கு கடந்த மாதம் வந்தது சார், இந்த மாதம் வரவில்லை சார்னு சொல்லியிருக்கீங்கன்னா, கடந்த மாதம் வந்து காரணங்கள் வந்தது, இந்த மாதம் வரலைன்னா என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னா உங்கள் பேங்க்கில் வந்து உங்களோட ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணாத இருந்திருக்கலாம். அந்த காரணம் தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் நிறுத்தத்துக்கான காரணமே இல்லை சார், நாங்கள் நிறுத்தலை சார். யாருக்குமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துட்டு தான் வரோம். நாங்கள் வந்து எந்த ஒரு நிராகரிப்பும் செய்யலை. உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாமல் இருந்ததுனாக்கா உங்களுக்கு பணம் வராமல் இருந்திருக்கும். உங்கள் பேங்க்கில் போயிட்டு கேஒய்சின்னு சொல்லுவாங்க. மேலும் 2,30,000 பேருக்கு ரூபாய் 1000 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நீங்க டீடைலா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட்ட திட்டம் அப்படின்றத மென்ஷன் பண்ணும்போது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,48,000 பேருக்கு வந்து பணம் வந்து வந்துருச்சு. மேல்முறையீடு செய்தவங்கள ஒரு சில அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து இந்த 2,30,000 பேர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு புதிய விண்ணப்பம் கண்டிப்பா வந்து வரப்போகுது. பெண்கள் வந்து இணைக்கப்பட போறாங்க அப்படின்றத நீங்க டீடைலா வந்து பார்க்கலாம். புதிய பயனாளிகளை இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படலாம் என திட்ட அதிகாரிகள் தகவல் அப்படின்றதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதம், அதாவது போன மாதம் வந்து இந்த மாதம் முதல் வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து வழங்கலாம் அப்படின்ற தகவல் வந்து அதிகாரிகள் வந்து தெரிவிச்சதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த 1,48,000 பேர்ல பணம் ரூபாய் 1000 வந்து உங்களுடைய வங்கி கணக்குல வந்து செலுத்தப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுலயும் வந்து வராதவங்க கண்டிப்பா வந்து மேல்முறை செய்யறதுக்கும் புதிய விண்ணப்பம் செய்யறதுக்கும் கண்டிப்பா வந்து வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க அப்படின்ற அப்டேட்டும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பா வந்து பணம் வராதவங்க கண்டிப்பா சிஎம்எல் பிளான்ல கால் பண்ணி வந்து கேளுங்க. அதே போல பணம் வராதவங்க சிஎம்எல் பிளான்ல கால் பண்ணி கேட்டவங்களுக்கும் என்ன பதில் அப்படின்றத தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்க. சிஎம்எல் பிளான்ல நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து கேட்க சொல்லிருந்தோம். ஒரு சிலர் வந்து கால் பண்ணி கேட்டு கமெண்ட் பாக்ஸ்லயும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல உங்களுக்கு 2 கமெண்ட் வந்து ஷோ பண்றேன். முதல் கமெண்டா வந்து பாத்தீங்கன்னா சிஎம்எல் பிளான்ல சொல்லிட்டேன், ஆனால் அங்கு வெயிட் பண்ணுங்க என்று மட்டும் தான் சொல்றாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து பணம் வந்து வராது, இல்ல வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற எந்த பதிலும் வந்து சொல்ல சிஎம்எல் பிளான்ல கால் பண்ணி வந்து சொல்லும்போது நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தான் வந்து சொல்றாங்க. கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய பணம் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேல்முறையீடு செய்தவங்க கலாய்வு பரிசீலனை ப்ராசஸ் உங்களுக்கு வந்து வருவாய் கோட்டச்சு நிலையில் உள்ளது, விசாரணையில் உள்ளது அப்படின்ற மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. அப்படி விசாரணையில் உள்ளது அப்படின்னும் போது கண்டிப்பா கலாய்வு வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க. கலாய்வு முடிஞ்சிட்டு இருந்தா மட்டும் தான் உங்களுக்கான பணம் வந்து வரணும்னா நீங்க வந்து எடுத்துக்கணும். கலாய்வு முடியலாம், இதுக்கு மேல வந்து கலாய்வு நடத்திட்டு பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு, இது வரைக்கும் வந்து பணம் வந்து வரவில்லை, சிஎம்எல் பிளான்ல கால் பண்ணி கேட்டேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படின்றது வந்து இவரும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சிஎம்எல் பிளான்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்க. அப்படின்னு ஏன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கலாய்வு ப்ராசஸ் முடியலனா உங்களுக்கான பதில் வந்து அவங்க வந்து தெரிவிக்க முடியாது. உங்களுக்கு வந்து கலாய்வு பர்சனல் ப்ராசஸ் இந்த தகுதி எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கா, நீங்க கொடுத்த கிரைட்டீரியா எல்லாமே வந்து கரெக்டா வந்து இருக்கு, ஆண்டு வருமானம் கரெக்டா இருக்கு, மின் கட்டண பரிசீலனை வந்து கரெக்டா இருக்கு, அந்த தரவுகள் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து செலுத்துவாங்க. மேலும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா சிஎம்எல் பிளான்ல நீங்க வந்து கேட்கணும். புதிய விண்ணப்பம் சம்பந்தமா வந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே இந்த வீடியோல மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிருக்கேன்.